கமெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இது வந்து உங்களுடைய பிளாக்கரில் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். உங்களுடைய பிளாக்கரோட டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷன் வந்துருக்கும். இதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹூ கேன் கமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேபி வந்து ஒன்லி மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் பிளாக் அல்லது எனி ஒன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த எனி ஒன் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜிமெயில் ஐடி இல்லாமல் அல்லது உங்களுடைய பிளாக்கரில் எந்த ஒரு மெம்பர் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக யார் வேணாலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் பண்ணக்கூடிய செக்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி இல்லாதவங்க அண்ட் உங்களுடைய பிளாக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா எனி ஒன் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் வைக்கிறப்ப எனி ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து ஸ்பேமிங் கமெண்ட்ஸ் வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை கொஞ்சம் செக்யூர்டாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் வித் கூகுள் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப செக்யூர்டாக வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிளாக்கர் வந்து யாரை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் கமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வைக்கணும் அப்படின்னா ஸோ ஒன்லி மெம்பர் ஆஃப் திஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிங்க. ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் வித் கூகுள் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து போதுமானது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் வந்து கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் மாடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து அண்ட் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிட்டு சேவ் வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த கமெண்ட் மாடரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் ஜிமெயில் ஐடி நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் வந்து பண்ண முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்னொரு ஜிமெயிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் மாடரேஷன் வந்து போட முடியும். இதில் வந்து இமெயில் மாடரேஷன் ரிக்வஸ்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மெயிலுக்கு வந்து இந்த கமெண்ட் மாடரேஷன் வந்து போடணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த மெயில் ஐடி இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து இன்னொரு மெயில் ஐடி வந்து கொடுத்துறேன். ஸோ கொடுத்துட்டு சேவ் வந்து கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிமெயிலுக்கு வந்து இப்போ ஒரு இன்விடேஷன் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த இன்விடேஷன் மெயில் வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த மெயிலை வந்து நான் ரெஃப்ரெஷ் கொடுத்துறேன். இங்கே வந்து பாருங்கள் கமெண்ட் மாடரேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மெயில் வந்துருக்குது. ஸோ இந்த மெயிலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் ரிஜெக்ஷன் பண்ணக்கூடிய ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஓப்பன் பண்ணியாச்சு. கமெண்ட் மாடரேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்விடேஷன் லிங்க் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேபிள் வந்து இந்த மாதிரி நம்ம இந்த கமெண்ட்ஸ் மாடரேஷன் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் மெசேஜ் வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் ஏதோ ஒரு போஸ்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு உதாரணத்துக்கு நான் இந்த போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ போஸ்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் கமெண்ட் செக்ஷன் வந்து இருக்கும். அண்ட் இந்த கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நம்ம வந்து என்டர் யுவர் கமெண்ட். ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிவிட்டு பப்ளிஷ் வந்து கொடுத்துறேன். ஸோ பப்ளிஷ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே பப்ளிஷ் வந்து ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இப்போ நம்ம இந்த போஸ்ட்டில் தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த போஸ்ட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டை வந்து அட்மின் மட்டும் தான் உங்களுக்கு வந்து டெலீட் வந்து பண்ண முடியும். இப்போ என்னுடைய இந்த பிளாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் செக்ஷன் வந்தீங்க அப்படின்னா பெர்மிஷன் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மெயிலோட மெயில் ஐடி இங்கே வந்து கொடுக்கல. ஸோ இங்கே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. பிஃபோர் நம்ம கொடுத்துருந்தோம் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் யூசர் ஐடியில் தான் இந்த மெயில் ஐடி வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரௌசர்லேருந்து நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் வந்து டெலீட் பண்ணக்கூடிய இந்த பெர்மிஷன் உங்களுக்கு வந்து இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் நார்மல் ஒரு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கமெண்ட் வந்து டெலீட் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த மாதிரி கமெண்ட் மாடரேஷன் கொடுக்குற எந்த ஒரு மெயில் ஐடியாக இருந்தாலும் சரி அந்த மெயில் ஐடியில் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய பிளாக்கரில் யார் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி அந்த கமெண்ட் வந்து டெலீட் பண்ணக்கூடிய மாடரேஷன் அசிஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களால் கவனிக்க முடியல அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட மெயில் ஐடி இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க வந்து உங்களுடைய பிளாக்கரில் வந்து என்னெல்லாம் கமெண்ட்ஸ் வருது அதில் வந்து மாடரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேமிங் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அந்த கமெண்ட்ஸை ரீட் பண்ணி ஸோ தேவையில்லாத கமெண்ட்ஸை வந்து அவங்க டெலீட் பண்ணக்கூடிய அசஸ் வந்து கொடுக்குறது தான் இந்த கமெண்ட் மாடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. ரீடர் கமெண்ட் கேப்சா வந்து இருக்குது. ஸோ ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுக்குறது. அண்ட் கமெண்ட் ஃபார்ம் மெசேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது நான் உதாரணத்துக்கு வந்து இதில் நான் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதே கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இந்த என்டர் யுவர் கமெண்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து அந்த மெசேஜ் வந்து காட்டும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்கணும்னாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து தெரியுது. ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க.